அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தினம் சில வசனங்களில் அத்தியாயம் 2 வசனங்கள் 51 முதல் 55 வரை. மேலும் நாம் மூசாவிற்கு வேதம் அருளிய 40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர். அதனால் நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிட்டீர். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவிற்கு வேதத்தை நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய புர்கானை அளித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணங்கியதற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர். ஆகவே நீங்கள் படைத்தவனிடம் மன்னிப்பு கூறும். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபா ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது.